என்னடா எங்க கொண்டு வந்து இடிக்கிறீங்க? பிரேக் பிடிச்சா நான் ஏன்டா வந்து இடிக்கிறேன்? விட்றா. ஆமா, எங்கடா உங்க சைதே சத்யா? மேல தூங்குறாருண்ணே. அவன் என்னைக்கடா சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலையை பார்த்திருக்கான்? வாழ்க்கையில அவன் பார்க்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சூரிய உதயம் தான். அங்கங்கண்ணா போறீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபா தேவைப்படுதுடா. அதான் சத்யா கிட்ட வாங்கலான்னு போறேன். ஏன் உங்ககிட்ட 4000 இருக்குதா? அதுக்கு இல்லண்ணே, மணி இப்போ 9 தான் ஆகுது. 11 மணிக்கு முன்னாடி எழுப்புனா அண்ணனுக்கு கோவரம் உங்களுக்கே தெரியுமில்ல. இப்போ உனக்கு மணி 11 ஆகணும், அவ்வளவுதானே? இங்கே பார். என்னண்ணே உங்க வாட்சில் மணி 11 ஆகுது. ரிப்பேர்லடா, ப்ரிப்பேர். தலைவன் எதுலையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா தான் வருவேன். இப்போ பார். சத்யா ஆடாடாடா, இங்கே பாரு, ஒரு கோத்ரேஜ் பீரோவே கவுந்து கிடக்குது. இவனை எழுப்புறது ஒரு கூட்டத்தையே கலைக்கிற மாதிரி. சத்யா எந்திரி, மணி காலையில 11 ஆச்சு. என்ன இன்னும் தூக்கம்? எந்திரிச்சு பல்லு. 11. ஆமா, இங்க பாரு. ஏண்டா நீ டியூட்டிக்கு போல இங்கே வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை சத்யா. போன வாரம் என்னோட பர்த்டே பார்ட்டியை இங்கே கொண்டாடினேன் இல்லையா? நீ கூட 17 பீர் அடிச்சியே. அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நீ தான் வசூல் பண்ணனாச்சா? வசூல் பண்ணிடுவேன். இந்த ஹெல்மெட் மேட்டர் கூட கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஜனங்க சட்டத்தை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? அதான் உங்ககிட்ட வந்தேன். ஒரு 2000 ரூபாய், ஜஸ்ட் 2000 கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவேன். யாருக்கு தெரியும், கொடுத்தாலும் கொடுப்பேன். டேய் அமாவாசை, என்னப்பா இவ்வளவு வெயில் அம்மாவாசை கூப்பிடுற? பணம் அவன்கிட்ட தான்டா இருக்கு. பணம் அவன்கிட்ட இருக்குடா. ஐயோ டேய் அம்மாவாசை, டேய் மேல வாடா. ஆபீஸ்ல கூப்பிடுறாங்கல. பணம்லாம் இருக்குல்ல அவன்கிட்ட? குடு. இந்தாப்பா, இது உள்ளதான் பணம் இருக்கான். only 2000 தான். மிச்சமெல்லாம் நீயே வச்சுக்க. டேய் கிட்டத்துல வராத. ஆயில் படுதல இடியட். பேட் ஸ்மால். குடுப்பா. ஏண்டா இந்த 67 நிமிஷத்துல ஓன வந்துட்டாரா? 11 மணிக்கு தானே வரனாங்க. இப்போ மணி 9:30 தானே ஆகுது. இல்லப்பா, கிட்ட விட்டுப்பா. அடிக்காத. இங்க வாட்ச் ரிப்பேர்ப்பா. டாடி, மம்மி, ஐயோ முடியலையே. இந்த அடி அடிச்சுட்டு குழந்தை மாதிரி மறுபடியும் தூங்குறானேடா. இப்போ உனக்கு திருப்தியா? ஆமாண்ணே. போடா. அப்பா கத்தாதீங்கம்மா. என்னங்க கலாட்டா? தள்ளு. ஏய் என்னடா அமாவாசை, என்ன இங்க நிக்கிற? ஆக்சிடென்ட்டாடா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நேத்து நைட்டு பார்க்கு இந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் தண்ணி அடிச்சோம். வர்ற வழியில கார் ரிப்பேர் ஆகி போச்சு. அண்ணன் பிளாட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது புரியல. என்னடா பொதுமக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல. சத்யாவை எழுப்ப வேண்டியதானே? டேய் சத்யா, ஏன்டா மணி 10 தானே ஆகுது. நல்ல வேலைடா காஷன் பண்ண. இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னென்ன வழி? நோ வழி. போங்க, இந்த பக்கம் வழி கிடையாது. எல்லாரும் யூட்டர்ன் எடுங்க. போங்க. உன்னை தான்டா சார் மேட்ரு. வண்டி ஏன் திரும்பி போக சொல்றீங்க? அந்த பக்கம் ஒரு கொடும்பாவி எரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டோ எரிக்க போறாங்க. நிக்க போறியா? போயா போ. ஏன் சார் டிராஃபிக் எல்லாம் திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு ப்ராப்ளம். இப்போதைக்கு இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் ப்ராப்ளம். இவனா தூங்கி எந்திரிச்சு காரை ஓட்டிட்டு போற வரைக்கும் இந்த பக்கம் நோ வே, யூ கோ அவே. மிஸ்டர், டிராஃபிக்கை கிளியர் பண்றதா உங்க வேலை. ஓ, ரூல்ஸ் பேசுறீங்களா? போலீஸ் கிட்டே சட்டமா சார்? முதல்ல உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குதா? இந்த வண்டிக்கு ஆர்சி புக் இருக்குதா? இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிருக்கீங்களா? இந்த 3 கேஸ்ல ஏதாவது ஒண்ணுல போட்டு உங்க ஃபியூஸை புடுங்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காமா? ஓ, அமௌண்டா பொதுவா வாங்குறது தான். பப்ளிக் பிளேஸ் ஆகி போச்சு. இங்க தெரியாத ஆளா இருக்காரு. ஓ, அவனை எழுப்ப போறீங்களா? குடுப்பான், நல்லா வாங்குடி. சார் வீடியோ எடுக்கிறீங்களா? சார் உங்க கண்ணாடி, தோல்ல தூங்குற பையி, ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர், இதை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் சார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான். சார் ஹீரோவுக்கு ஆள் தேடுறீங்களா? சார் அவன் பார்க்க தான் சார் ஹீரோ மாதிரி இருப்பான். நான் தான் ஹீரோ மாதிரி நல்லா டயலாக் பேசுவேன் சார். சார் கேமரா இப்படி திருப்புங்க சார். நடிச்சு காட்டட்டுமா? வரி, வட்டி, திரை, கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? அல்லது நீர் பாய்ச்சி நெடுவேல் தான் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே தூ. சார் மனோகர சொல்றேன் சார், எல்லாம் உன்னாலதான். நான் தான் தூங்குன, நீ ஏடா அப்படி பேசுன? ஜோடி நம்பர் 1க்கு ஆள் எடுக்கிறாங்களோன்னு வீரவசனம் பேசிட்டேன். கடைசியில் இப்ப ஜோடியா நிக்க வச்சிட்டாங்க. வெளிவா மௌன வச்சிரோன. என் தாய் அன்பின் பிறப்பிடம். யுவர் ஆனர், பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசென்ட்டா நடந்துக்கிட்டவங்க 2 பேரையும் கடுமையா தண்டிக்கணும். சோ ஈபிகோ செக்ஷன். நிறுத்துங்க. எதுக்கு ஈபிகோ செக்ஷன்லாம் போட்டு இம்சப்படுத்துறீங்க? வழக்கம் போல 15 நாள் உள்ள இருக்கணும், அவ்வளவுதானே? ஜட்ஜியா சீக்கிரம் தீர்ப்பை சொல்லுங்க. பல கேஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஏய் என்னையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஜட்ஜிக்கே ஆர்டர் போடுற? சும்மா இந்த கோடு உனக்கு தான் பூசு, எனக்கு ரொம்ப பழசு தெரியுமில்ல. ஐயா நீங்க சொல்லுங்க.
அப்ப ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? ஐயா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வர பாதி பேர் ஜெயில தானே இருக்கிறானுங்க. இதுல ஜெயில வர புழலுக்கு மாத்திட்டாங்களா? நல்ல காத்தோட்டமா இருக்கான். சிக்கன் வேற வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களா? இதுல வருத்தம் போறதுக்கு என்னங்கயா இருக்கு? ஐயா இவனுக்கு வேணா வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பயங்கர வருத்தமா இருக்குதுங்கய்யா. இவன் என் நண்பன் தான், ஆனா பொறுக்கி வேற போலீஸ் வேறன்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதனால தீர்ப்பு எழுதும் போது தனித்தனியா தான் எழுதணும். ஆமா சொல்லிவிட்டேன். ஓஹோ, எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்னப்பா வாயை திறந்தாலே வம்பா இருந்தப்பா. பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் நடந்து கொண்டதால் சைதை சத்யாவும் அவருக்கு துணையாக இருந்த போக்குவரத்து காவலர் கந்தசாமியும் 15 நாட்கள் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். காந்தி மியூசியமா? ஜெயிலுக்கு அனுப்புறது திருந்தறதுக்காகத்தான், டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல. உங்களுக்கெல்லாம் காந்தி மியூசியம் தான் சரிப்பட்டு வரும். ஏ சத்யா, காந்தி மியூசியம் ஜெயில காட்டிலும் பயங்கரமானதா இருக்குமோ? எப்படி இருந்தா நமக்கு என்ன? 10 ஜெயிலரு 100 போலீஸை ஜெயில சமாளிச்சவன்டா நானு. அங்க எவன் நம்மள என்ன பண்ண முடியும்? டேய், கவர்மெண்ட் செலவுல மதுரைக்கு அனுப்புறாங்க. ஜாலியா 5 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். நன்றி ஐயா. சத்யா, என்னடா இன்னைக்கு இவ்வளவு போதும். மிச்சரை பார்த்தோன்னே சரக்கு ஞாபகம் வந்துருச்சு. டக்குன்னு மியூசியத்துக்கு போய் ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆட்டோ படி. ஆட்டோவா? இவ்வளவு வண்டி இருக்கு, ஐயா கையில எவ்வளவு சரக்கு இருக்கு. இப்ப பாரு என்ன என்னப்பா இது? கை நட்டி கொண்டவ கையில தட்டிய ஸ்டார்ட் பண்ற. வண்டிக்கார வரதுக்குள்ள போயிடலாம். சரி. ஐயோ சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இவன் தான் சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்க வண்டி எடுத்து போறதுக்கு என்னையா சார் தொந்தரவு பண்றீங்க? போங்க போங்க. உன் வண்டி இல்லையா? அப்புறம் ஏன்டா லுக்கு விட்டு டர்ற கிளப்புறீங்க? ஏய் மீனா, அங்க பாரு, வண்டி என்ன எடுத்து போறான். ஏய் ஏ வண்டி, அவதான்டா வண்டி ஓனர் போல இருக்கு. சீக்கிரம் போடா. ஐயா தேவரையா, காப்பாத்துங்க ஐயா. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஆகா, இங்கேயும் டிராபிக்கா? ஜரிகண்டி ஜரிகண்டி உள்ள பூரு. ஐயோ லத்தி வருது, லத்தி வருதுடா. யாரா லத்தி? லத்திக்கார சரணாடா வருவாங்க. அந்த வட்டிக்கார தாண்டா கையில லத்தியோட விரட்டுறா. ஐயோ அப்பா, ஐயோ டேய், திருநவன் தம்பா ஓட்டிட்டு இருக்கான். பின்னாடி உட்கார்ந்து வாய் கட்டிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓட்டுறா. போக மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? பைல்ஸா? பட்டக்ஸ் இருந்தாதனடா பைல்ஸ். அங்கே பார். சீக்கிரம் போடா. என்ன பண்ற பாரு. ஐயோ என்னடா ஊமன் யமன் ஆயிட்டா? என்ன சொல்ற? பாசக்கையோட துரத்திட்டு வரடா. ஃபாஸ்டா போடா. ஐயோ போட்டுட்டாலே கைத்த. போகுதுரி. ஐயோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏப்பா சத்யா, கீழே விழுந்ததுல என்னடா உன் உடம்பு சாஃப்ட் ஆயிருச்சு? ஆஹா, குரல் கூட சூப்பர், முடி கூட நீளமாயிருச்சேடா. எங்க சத்யா எங்க? ஐயோ அங்க பாரு, அடியாயிருத்த. இது எடுக்கறல்ல. அடாடாடாடா, வாழ்க்கையில மனுஷனுக்கு சிக்கல் வந்தா இப்படிலாடா வரணும். அவன் பிகரலுக்கு நூல் விடுறான், நீ கயிறே விட்டியாடா. ஏன்னா இந்த ஏரியால மட்டும் 3 கால் இருக்குது. பலவரம் பேச கைத்திர ஹெல்ப் பண்றான். என்னத்த ஹெல்ப் பண்றது? இவ்வளவு பெரிய சைஸுக்கு நீயே தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். என்னடா டேய், பாப்பா ரொம்ப பஞ்சர் ஆகி கிடக்குது, கொஞ்சம் டிஞ்சர் வாங்கி கொடுக்கலாமா? என்ன பின்னாடி வரங்க? டிராஃபிக் எஸ்கேப். ஐயோ ஏய் ராஸ்கல், நீங்க கையில மாட்டாம இருக்க மாட்டீங்க. உங்க கொல்லாம விட மாட்டேன்டா. ஸ்டாப் இட். இதுக்கு ஒழுக்கமா முதல்லயே ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம். அந்த வழக்கு பத்தி நானும் படிச்சேன். படிச்சீங்களா? மகாலுக்கு போலாம். ஃபாரின் டிக்கெட்லாம் வாங்கடா வாங்க. நம்ம ஜட்ஜ் ஐயா. ஆமா, என்னையா இன்னைக்கு மெட்ராஸ்ல கோர்ட்லாம் லீவா? மதுரையை சுத்தி பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. என்னையா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அப்படியே எங்களோட வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு சூப்பர் குத்தாட்டம் போட்டு வந்திருக்கலாம்ல. மதுரை மக்களோட அன்பே தனியா. என்ன இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் வேகமா இருக்காளுங்க. யோ பெருசு, நீ என்ன எங்க நிக்கிற? ஐயா எவ்வளவு பெரிய ஜட்ஜ் தெரியுமா? போய் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வா. டேய், அவர் யார் தெரியுமாடா? அட இதான் சார் இந்த மியூசியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற பெருசு. பாருங்க, பக்கம் பக்கமா லிஸ்ட் வச்சிருக்கோம். மூடுறா வாய. எங்க வாத்தியாரா அவரு? வாத்தியாரா? நான் இந்த அளவு ஜட்ஜா வர்றதுக்கு காரணமே இவர்தான்டா. பண்றதையும் பண்ணிட்டு பாதாள வரைக்கும் போறீங்களா? எந்திரிங்கடா. எழுந்திரிங்க. டேய், உங்களை என்ன நான் மதுரையை சுத்தி பார்க்க விட அனுப்பிச்சேன்?
நான் நினைச்சா உங்களை 1 வருஷம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. திகாரா? இந்த மாதிரி இடத்துல இருந்தா தான் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து உங்க சேட்டையை காட்டுறீங்களா? ஐயா, இனிமே ஏதாவது இவங்க சில்மிசம் பண்ணா தீர்ப்பை நீங்களே எழுதிருங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் நடக்காதீங்க. நாளையில பாருங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோம். ஐயா ஆமாங்க ஐயா, ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னடா? ஆமா, நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நள்ளிரவு இல்ல, அதிகாலை. அதிகாலை. ஓகே டன். டன் இல்ல, டான் எழுந்திருக்கணும். ஓகே டான். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम दिए भगवान. रघुपति राघव राजा. காந்தி மகான் உண்மையை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, எனது யுத்தங்கள் கத்தியும் கேடயமுமாக இருப்பது உண்மைன்றார். அதுவே நடைபாதை. உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்கா? ஐயா சொல்லுப்பா. டிஃபன் எப்பயா போடுவீங்க? மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான். என்ன பாட்டு? ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்ல 2 பேருக்கு திகார் ஜெயில் தான். திகாரா? கடவுளே, காந்திஜி வெள்ளக்காரர்களெல்லாம் நாட்டை விட்டு விரட்டினாரு. இந்த ஒரு கருப்பா நம்மளால விரட்டப்படலையாடா? பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சே, துயரம் இதுதானா? ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. ச்சே, இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குடா. என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகார் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் பகீர் இருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் உதயமூர்த்தி தான்டா. எஸ், உதயமூர்த்தி. காந்தி மியூசியம் வந்து ஏதோ பாழடைஞ்ச பழைய பில்டிங் நினைச்சேன். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க. அனுபவி ராஜா, அனுபவி. என்னடா இது? யாரையுமே காணோம். ஹலோ 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 மைக் டெஸ்ட். நீ கத்துற காந்தி தாத்தா வந்துருவார் போல் இருக்கா? நீ சொல்றதுல பாதி கரெக்ட் சத்யா. காந்தி வரல, அங்க பாரு ஒரு தாத்தா வராரு. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா மெஸ்ல இருந்து 1/2 பிளேட் பிரியாணி வேணும். கவுண்டர் க்ளோஸ் பண்ணும். இந்த மியூசியத்துக்கு இன்சார்ஜ் யாரு? தோ எங்க ஐயா தான். ஹாய் ஹாய் ஹலோ 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 ஹலோ. ஐ அம் கந்தசாமி, கான்ஸ்டபிள் கந்தசாமி. திஸ் இஸ் சைதை சத்யா மெக்கானிக். ஏய், இந்த கோர்ட்ல இருந்து வந்து ஆர்டர் எடுத்து பெருசு கையில கொடு. ஓ எஸ் எஸ். இந்த பெருசு. சத்யா, பெருசுக்கு ஏன் வாயில நுர தள்ளுது? டேய் மீசடாது. நீ வேற. நீங்க வரீங்கன்னு எனக்கும் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்து. இஸ் இட்? நீங்க இங்க தங்கணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. யூ மீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? கம் ஆன், சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தக்கூடாது. வெற்றிங்க வா. ஐயா, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் உங்களுக்கும் தச்சு வச்சிருக்கேன். இதை போட்டுக்கிட்டு தான் நீங்க இங்க எது? இந்த குருதாஜி பாவா? இந்த குர்லா கூட உண்டா? அது மட்டும் இல்ல, நீங்க அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கா? அது ஒன்றும் இல்லை சத்யா. காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. நாம மூச்சா போயிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கணும். ஏன் சார், நாங்கள் சின்ன பசங்களா படுக்கையிலேயே மூச்சா போகிறதுக்கு? எதுக்காக அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 5 மணிக்கு தயாராகணும். 5 மணிக்குள்ள குளிக்கணுமா? ஆமா, 5 to 6. காஃபி குடிப்பீங்கல்ல? இல்ல இல்ல, பிரேயர் நடக்கும். நீங்க 2 பேரும் தவறாம கலந்துக்கணும். 5 மணிக்கே பிரேயரா? ஆமா, 6ல இருந்து 7. டிஃபன் என்ன ஐட்டம் சார்? அவசரப்படாதீங்க. இந்த லைப்ரரி, இந்த ஹால் இதெல்லாம் கிளீனா தொடச்சி சுத்தமாக்கணும். சுத்தம். 7 to 8. இங்க உள்ள கக்கூசையெல்லாம் பினாயில் போட்டு அலம்பி விடணுமா? இல்ல இல்ல பெருசு கொஞ்சம் கொடு. பிரேக் த ரூல்ஸ். ஏதோ கோர்ட்ல சொன்னாங்களேன்னு கிளம்பி வந்தோம். 15 நாள் ஜாலியா மதுரையை சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தா கண்ணா பின்னாடி கண்டிஷன் போட்டு கட்டுப்பேத்துறிய பெருசு. டேய் சிறுசு, இத போய் எங்க ரூம்ல இடா. யா, திஸ் ஆல்சோ. டிராஃபிக்கே விட்டு ஜூட். திறக்காதே திறக்காதே, காந்தி சிலையை திறக்காதே. திறந்திடு திறந்திடு. என்னது கருப்பு கொடி என்ன வெள்ளமா இருக்கு? ஏன் மலைக்கு போற வேட்டி உருட்டி வச்சியா? பெருசு, நீ பெருசா இருந்துட்டு சிறுசா கொடி பிடிக்கும் போது நான் சிறுசா இருந்துட்டு பெருசா கொடி பிடிச்சா என்ன தப்பு? என்ன புரியலையா? நீ பெருசா இருந்துட்டு ஒழிக ஒழிக பிபிஆர் பிபிஆர்
எல்லாம் கிளம்பு கிளம்பு எல்லாம். ராமசாமி வாழ்க, அண்ணன் ராமசாமி வாழ்க. நானா இந்த தொழிலாளர்களுக்காக என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தருவேன். ஆனா தற்புகழ்ச்சிக்கு மட்டும் இந்த தன்மான சிங்கம் தலை வணங்க மாட்டான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நேற்று கொடுத்த 50 ரூபா அட்வான்ஸ், இது பேலன்ஸ். நல்லா பண்ணினா மீதி 10,000 நைட்டுக்கு. அண்ணே பணம்லாம் ஒழுங்கா வந்துருச்சுல. வெறும் கோஷம் போட்டா மட்டும் பத்தாது. கல்ல விட்டு எரிஞ்சா 500 ரூபா, அந்த விபிஆர் மண்டையை உடைச்சா 5000 ரூபா எக்ஸ்ட்ரா. என்ன சொல்லுத? என்ன சொல்றேன்னா என்ன ராமசாமி எல்லாம் விவரமா சொல்லி கொடுத்து வருது இல்லையா? நீ என்ன சொல்றங்கிறது எனக்கே புரியலையேப்பா. புரிஞ்சு போச்சுடா. நீ பணத்தை வேண்டில இப்ப கொடுத்தாரு வாங்க. என்ன தைரியம் தான் எங்களெல்லாம் நிறைய பேசியிருப்ப. நம்பிக்கை துரோகி. யார பண்ணீங்க? நீ யார் மேல என்ன அடிச்ச நீ? வேண்டாம் எங்கிட்டயா காசு வாங்கிட்டு என்னையே கை நீட்டி அடிச்ச நீ? இங்கதான் எய்ம் பண்ண. ராமசாமி அடிச்சா என்ன திருப்பி அடிப்பியா? திருப்பி அடிச்சா என்ன பண்ணுவ? ஒதப்ப அடிச்சு கொல்லுங்கடா. எப்பனாச்சு ராமசாமி மேல கையை வச்சுங்க, பின்னி பொலி போட்டுருவேன். ராமசாமி எப்படி உன்னை காப்பாத்தின பாத்தியா? காப்பாத்தினியா? காலை வாரி விட்டேன்னு சொல்லியா? அவன் எவனும் என்ன அடிக்கல. சுத்தி சுத்தி அடிச்சது போல நீதான். சரி ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரு ஸ்மால் டவுட். நீ யாரு, எந்த ஊரு, ஏன் வந்த, எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பண்ணேன்னு கடைசி வரைக்கும் உனக்கு தெரியலையா? ஆரம்பத்துல இருந்தே தெரியலையா? நீ எல்லாம் ஒரு யூனியன் போடா. காந்தியை போல் ஒரு சாந்த சுரூபனை காண்பதும் எளிதாமோ? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடு ரோட்ல பஜனை பண்ண விட்டுருச்சு பெருசு. ஒழுங்கா பாடு இல்லைன்னா திகார் ஜெயில் காண்பதும் எளிதாமோ. ஆந்தரிலே ஞான யோகமேவும் தவ. ஆந்தரிலே ஞான யோகம் மேவும் தவ. ஏய் என்னடி அன்னைக்கு நம்ம பைக் திருடிட்டு போனானுங்களே அவனுங்க தானே அது? மாந்தரிலே ஞான யோகம் மேவும் தவ மகாத்மா. ஆமாடி அவங்களே தான். கலவாணி பயிலுக காந்தி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறாங்கடி. சரி பாடினது போதும். அந்த நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு கொடுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. என்ன நோட்டீஸ் சார் இது? அதே காந்தியுடைய கொள்கைகளை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா படிச்சு பாருங்க, இல்லாட்டி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க உக்காமக்கா. அம்மா எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பா, நீயே கொடுப்பா. ஓ நீயும் மடிக்கிற கேஸ் தானா? என்ன ஏ சைடுல வச்சு பி சைடுல இருந்து எடுக்கிறீங்க? நீங்க என்ன கொள்கையை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல என்ன இருக்குன்னு படிங்க. I love you. You rascal! எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறியா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியாவோட டிஎஸ்பி பொண்ணு. இது பொண்ணு இல்ல. நம்பாதீங்க. எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன். என்ன பிரச்சனை பாருங்க தாத்தா, நோட்டீஸ் கொடுக்குற சாக்குல ஐ லவ் யூ எழுதி கொடுக்குறா. நான் எழுதல தாத்தா. வேணா கன்ஃபார்ம் கேட்டு பாருங்க. ஆமா தாத்தா. போதும் போதும். வேலிக்கு ஓனா சாட்சியா? இல்ல தாத்தா, இவ ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும். என்னது? ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க தாத்தா இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஐயோ தாத்தா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல தாத்தா. அம்மா அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுமா. ஏண்டா உங்க பொறுக்கித்தனத்தை நிறுத்தவே மாட்டீங்களா? இல்ல தாத்தா, ஆக்சுவலா என்ன சொன்னாரு திருப்பி நீங்களே சொல்லுங்க. நாட்டாம சும்மா இருந்தாலும் இந்த குளத்தாம விடாது போல இருக்கேடா. நீங்க 15 நாள் இல்ல 30 நாள் இந்த மியூசியத்துல தங்கி இருக்கணும். 30 நாளா? மகாத்மா காந்திக்கு சத்யா, எதுக்கு இந்த தாலி? அந்த பொண்ணு நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினா, அவளை பள்ளிக்கு பழி வாங்கணும். இந்த சைதை சத்யா யாருன்னு புரிய வைக்கணும். அதுக்காக அவ கழுத்துல இந்த தாலிய நீ கட்டு. ஏன்டா பிடிக்கலையா? சரி அப்ப நான் கட்டிடுறேன். இருப்பா நான் தான் கட்டுவேன். அப்புறம் ஏன்டா அழுத? அது ஆனந்த கண்ணீர்ப்பா. இனிமே இந்த கண்ணில இருந்து நீ எப்பவும் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப அந்த பொண்ணு கிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளோட அப்பன் டிஎஸ்பின்னு சொன்னான்ல, போலீஸ்காரன் விட கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டேன். சத்யா, நீ பிஹேவியர்ல பொறுக்கியா இருந்தாலும் பிரெயின்ல என்ன மாதிரி போலீஸ்பா. என்னடா லூஸ் மோஷனா? இல்லப்பா, இது ஒரு வகையான எமோஷன். இப்ப எதுக்கு எமோஷன்? இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட வருங்கால மாமனார் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி டைம் ஆச்சு, வா போலாம். நெல்லு சத்யா.
இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்கல்ல. அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பெருசா செய்வாங்க. வா பெருசா செய்வா. பெருசு பெருசு. சக்சஸ். டேய் நான் கீழே பாக்குறேன், நீ மேல போ. இல்ல நான் கீழே பாக்குறேன், நீ வேணா மேல போ. எங்கேயோ பார்த்து சொல்ல. 3 மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் 6 மணிக்கெல்லாம் பெருநாளி போக முடியும். காலங்காத்தால மூர்த்தத்தை வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்க. மீனா ரெடியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, காலங்காத்தால உங்க வீட்லயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? யாரானே? அது அப்புறம் முதல்ல ஜிப்ப போடுங்க மாமா. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியா? இப்படிதான் அத்தை. ஐயோ இப்படியா? நோ இப்படியா? நோ ஐயோடியா? நோ ஐயோ அப்பா. அம்மா அந்த நைட்டி எடுத்து கொடு. அம்மா எங்க போனாங்க? மதுரைக்கு போகாதடி எங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். ஐயோ இந்த வீட்டுக்கு மருமானம் ஆகலான்னு வந்த என்ன லோடு மேன் ஆக்கிட்டாரே. ஐயோ சத்யா நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்து என் கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை கொஞ்சம் புரட்டி போடுறா. அப்பா டன் டடாய். அடடடடடா. ஆஹா மீனா நீ உண்மையிலே சூப்பர் கட்டடி. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. அம்மா அப்பா ஒரு வழியா பெட்ல இருந்து தரை கொண்டு வந்துட்டேன். இனி எப்படி இந்த திமிங்கலத்தை தள்ளி விடுறது தெரியலையே. ஐயோ அன்லிமிட்டட் மீல்ஸே 5-6 திம்பாம் போல இருக்கே. இந்த ஏரியாவிலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. முன்னழகு என்ன பின்னழகு என்ன? வந்துட்டேன்டாப்பா வந்துட்டேன்டாப்பா. எந்திரா எந்திரா டேய் எந்திரியேண்டா. முத்தழகு ரெடி ஆயிட்டியாமா? முத்தழகு பருத்தி வீரன் கூட ஓடி போயிட்டா. நீ தூங்கு. எங்கும் போக மாட்டேன் முன்னாலதான் நிற்பேன். ஏய் நீ எப்படி இங்க வந்த? ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கியா? அப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தியா? கத்தாத கத்தாத. கசாமி பொண்ணு ரெடி. எங்க 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 எங்க? டேய் வாடா சீக்கிரம் தாளிக்கிட்டு வா. இதோ பாரு. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே.